கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தாவேகா வெற்றி பெற்றது. ஆரம்பத்தில் இவங்களாம் 5% 10% வாங்குவான்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கு வந்த நேரத்தில் ஒரு 5-10 சீட் ஜெயிப்பாங்கன்ற இறுதியாகி கிட்டத்தட்ட 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி மந்திரி சபை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட தற்போது இருப்பதாக காங்கிரஸ், விசிகா, பாமக சில இடதுசாரி கட்சிகள்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டணி மந்திரி சபை அமைக்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட வைக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு சில அமைச்சரவையில் வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாததுதான் கூட்டணி மந்திரி சபை என்பது எங்களை போன்றவுடைய எங்கள் இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. கூட்டணி மந்திரி சபை மாநிலத்தில் ஏற்படுத்துவது என்பது அங்கே அரசு இயந்திரத்தை ஸ்திரத்தன்மை இல்லாமல் அந்த மாநில அரசை மிரட்டுவதற்காக கூட்டணி ஆட்சி என்பதை கடந்த காலங்களில் காங்கிரசும் தற்போது பாரதிய ஜனதாவும் கையாளுகின்ற முறை. கூட்டணி அமைச்சரவை என்று மராட்டியத்தில் தொடங்கி கர்நாடகம் வரை இன்னும் பல்வேறு வட மாநிலங்களில் பாரதிய ஜனதாவுடைய சதுரங்க ஆட்டத்தை நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது அமையப்போகிற ஆட்சி என்று சொல்கின்ற தாவேகா என்பது பாரதிய ஜனதா ஆட்சி தொடக்கம். தமிழகத்தில் கட்சி தாவேகா முகமுடி போட்டிருக்கு, பாஜக கட்சி தான். இதை அனைவரும் உணரணும். முகமூடி அணிஞ்சு வரக்கூடிய தாவேகா தமிழகத்தில் நிலையான ஆட்சியை நடத்த முடியாது. 10 மாத குழந்தை தான் நிறைமாத குழந்தை, குறமாத குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது நீடிக்காது பெரும்பாலும் குழந்தை பிறந்தால். அது மாதிரி தாவேகா என்பது ஏற்கனவே தற்கொலை கூட்டம், குழந்தைகள் சொல்லிலாம் ஓட்டு போட்டு வந்திருக்கிற கூட்டம். இது குறமாத குட்டி, இது நீடிக்காது. என்ன ஊட்டச்சத்து கொடுத்தாலும் இது 5 ஆண்டுகள் ஓடாது என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு முட்டு கொடுப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எங்கள் கட்சியின் நிலைப்பாடு. யார் முட்டு கொடுத்தாலும் RSS பாஜக ஆட்சி இங்கே நுழைவதற்கு கால்பதிருப்பதற்கு நாமும் துணை போனோம் என்ற வரலாற்று பிழை தான் ஏற்படும். அது யார் போனாலும் சரி. காங்கிரஸ் போனா தானே சார்? காங்கிரஸோ யாரோ, திமுக பெரும்பான்மை இல்லைங்க சார். திமுக பெரும்பான்மை ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தாவேகா என்கின்ற கொள்கை கோட்பாடு இல்லாத பாஜகவின் கொள்கை கோட்பாட்டை மறைமுகமாக இங்கே திணிக்கிற ஒரு RSS-இன் கைக்கூலியாக திகழ்கின்ற தாவேகாவை எதிர்ப்பதுதான் பெரியாரிய அம்பேத்கரிய திராவிட இயக்க கருத்தியலாருடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற கூட்டணி. ஆனால் எந்த நிலைப்பாடும் கொள்கையும் இல்லாத RSS சங்பரிவார் கூட்டத்திற்கு துணை போகின்ற தாவேகாவை இங்கே ஆதரிப்பது என்பது மதச்சார்பற்ற தன்மைக்கு இந்திய அளவில் இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவிற்கு எதிரான முடிவாகும். ஆனால் எந்த சூழ்நிலையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் அரசியல் நிலைப்பாடு வேறு எடுக்கலாம். ஆனால் மதச்சார்பற்ற தன்மை, சோசியலிசம், சமூக நீதி, இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கலர் பூசி வர்றாரு, காவி கலர் தான். ஆனால் காவி கலர் மஞ்சள் கலர்லாம் பூசி வர்றாரு விஜய். அதை தெரிஞ்சுக்கிற வேணாமா? பதவி எங்கே கிடைச்சாலும் போய் வாங்கிக்கலான்றது சரியான நிலைப்பாடு அல்ல. தமிழகத்தினுடைய நிலைப்பாடு திருத்தணி டு கன்னியாகுமரிக்கு ஒரே முடிவு தான். அந்த நிலைப்பாடை மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் வாக்கு இயந்திரத்தால். ஆனால் இது செயற்கையான நிலைப்பாடு அல்ல, இயற்கையான நிலைப்பாடு அல்ல, செயற்கையான நிலைப்பாடு. நீங்கள் பதவி எப்படியாவது கிடைக்கும்னு அலைகிறாங்க. கடைசியாக போனாலுக்கு பூரா சீட்டு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைக்காமையே சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் அங்க வைத்தோம். அவங்க உதாசீனப்படுத்தினார்கள். மதியாதார் வாசலை மிதியாதேன்னு நாங்கள் போகல.
நான் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் மரியாதை கொடுத்தா அறிவாலயம் வருவோம், இல்லாட்டி நாங்கள் வேலை பார்ப்போம்னு சொன்னோம். நான் ஐ பெரியசாமி அவர்களுக்கு வேலை பார்த்தேன், வெற்றி பெற்றிருக்காரு, வாழ்த்துக்கள். அவங்க மகனுக்கு வேலை பார்த்தேன், ஐ செந்தில்குமாருக்கு வெற்றி பெற்றிருக்காரு, வாழ்த்துக்கள். காட்டு மன்னார்குடி போனேன், வெற்றி, வாழ்த்துக்கள். திண்டிவனம் போனேன், வெற்றி, வாழ்த்துக்கள் நம்முடைய வன்னியரசுக்கு. இப்படி நாங்கள் செலக்ட் பண்ணி தான் போய் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வேலை பார்த்தோம். நாங்கள் எந்த வேட்பாளையும் பணம் வாங்கலை, பதவிக்காக அலையிறவும் இல்லை. அண்ணா சொன்னது மாதிரி எங்களுக்கு பதவி என்பது மேலே போட்டு துண்டு, கொள்கை தான் இடுப்பில் கட்டுக்கிற வேஸ்ட். திராவிடம் இங்கே நிலைவர வேண்டும். 2 நாளாக திராவிடம் இல்லை, திராவிடத்தை வீழ்த்திட்டோன்னு சொல்றதுனால எவ்வளோ வருத்தத்தோடு இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். திராவிடத்தை யாரும் வீழ்த்த முடியாது. அதனால எங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னு எடப்பாடி அணியிலையும் பேசினாங்க. பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு, ஆள் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து, அந்த கூட்டணியிலிருந்து பாரத பிரதமர் பதவி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஒரு முக்கியமான ஆள் முதல்ல இருக்காங்க பேச. அதை விட சென்னையிலேயே இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேட்டி ஒன்று பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகம் கோபாலபுரம் குடும்பத்தால் யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், அசிங்கப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் அழைத்து அரவணைத்திருக்கிறோம் ஒரு ஆதவர்ஜுனா சொன்னார் பேட்டியில். விஎஸ் பாபு அவர்கள் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தலில் அங்கே அவர் ஏஜெண்டாக பணியாற்றினவர், மாவட்ட செயலாளர் இருந்தார். உரிய மரியாதையிலிருந்து அதிமுக போனார், அங்கேயும் மாவட்ட செயலாளர் இருந்தார். அங்கேயும் அவருக்கு சரியில்லைன்ட்டு தாவேகா போனார். இன்னைக்கு முதலமைச்சரே வீழ்த்திட்டேன்னு சொல்லி நிற்கிறார். அது மாதிரி எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக மிக முக்கியமான பொறுப்பு ஒருத்தருக்கும். எங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல சந்தித்து மதுரையில் மிகப்பெரிய வழக்கறிஞர் ஒருத்தருக்கிறார், அவர் முன்னிலையிலேயே பேசினாங்க. 1/2 மணி நேரம் விஜய் உங்களுக்காக வேட்பாளர் பட்டியலை நிறுத்தி வைக்கிறார், நீங்கள் வாங்க, உரிய மரியாதை கொடுப்போம், வேட்பாளர் அறிவிக்கிற எந்த தொகுதி ஒன்று யாராருக்கு வேணும், கோபாலபுரத்தால் அறிவாலயத்தால் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அண்ணாவின் மீது ஆணையார். நாங்கள் இந்த இடத்தில் எங்கள் கோபத்தை குறைத்தோம், கலந்து பேசினோம். இந்த மண்ணில் திராவிடம் வெல்ல வேண்டும். நான் எல்லாம் சொன்னேன், ஒரு நொடி பொழுது கூட விஜயை நான் தலைவனாக ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்தால் நமக்கு வேணாம், நம்மளை மரியாதை கொடுத்து அழைத்ததுக்காக நன்றி என்று சொல்லிவிட்டு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வேலை பார்த்தோம். இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? ஓபிஎஸ் அண்ணா ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார். கொஞ்சம் வெயிட் பண்ணி போயிருந்தா இந்நேரம் துணை முதல்வர் ஆயிருக்கலாமே, ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். இங்கிருந்து மதச்சார்பற்ற தன்மைக்கு போராடுறதுக்காக பாவம் அண்ணன் வந்தார். அண்ணன் அப்படி ஒருத்தர் இருக்கு. அப்படியால தான் இப்போ திமுக மதிக்குது. யாரை மதிக்கிறீங்க நீங்கள்? எத்தனை பேர் ஓட போகிறாங்கன்னு பாருங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட போகிறேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட போகிறேன். நாங்கள் ஓடலாம் மாட்டோம். நாங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த 2 பேரும் கட்சியில கொள்கையில விட்டுட்டு போனா கொள்கையை நிலைநிறுத்துவோம். இந்த இளைஞர்கிட்ட சொல்லுவோம், அண்ணா கொள்கையை சொல்லுவோம், கலைஞர் எழுத்தை சொல்லுவோம், எம்ஜிஆரின் மனிதாபானத்தை சொல்லுவோம், லேடியா மோடியான்னு கேட்டு மோடி அலையை விரட்டி அடித்த இந்த அம்மாவுடைய புகழை சொல்லுவோம், பெரியாருடைய பகுத்தறிவை சொல்லுவோம், திராவிடத்தை ஒருங்கிணைப்போம். திராவிடம் சாதித்திருக்கிறது. திராவிடம் சாதித்ததால் தான் மனிதன் தன்மான மனிதனாக இருக்க. அந்த இளைஞர்கள்லாம் தற்கூறு இளைஞர்களுக்கு தெரியல, போயிருக்காங்க. எந்த வேகத்தில் போயிருக்காங்களோ அதே மாதிரி பந்து மாதிரி திரும்ப வருவாங்க. திராவிடம் சாதித்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய சாதனை அளப்பரியது. ஆனா அந்த சாதனையை சொல்றதுக்கு திமுக பண்ணையார்களை வளர்த்தீங்க, குறுநில மன்னர்களை வச்சிருந்தீங்க, சில ஊடகங்களை கையில வச்சிருந்தீங்க, பெய்டு ஊடகங்களை அவங்கள கையில வச்சுக்கிட்டு அவங்கள பெரியாள் மாதிரி மதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. கீழே என்ன பேசுறான், உசுலம்பட்டில் என்ன பேசுறான், ஆண்டிபட்டில் என்ன பேசுறான், பாலக்கோட்டில் என்ன பேசுறான், ஒசூர்ல என்ன பேசுறான், திருத்தன்ல என்ன பேசுறான், சாதாரண டீக்கில் என்ன பேசுறான், விஷயத்துல ஊடகம் சொல்லுமா? ஊடகக்காரங்களை மதிச்சாங்கன்னா நீங்க போய் உண்மையை சொல்லணும். ஆகோ ஓகோ வந்துருவோம், 200க்கு 200 சொன்னாலும் இப்ப எங்க? நாங்களாம் கணிக்காம இல்ல,
என் பேட்டி புறம் பாருங்க, ஏதோ சம்திங் ராங் நடக்குது, ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு, அதை சொன்னா சதவீதம்லாம் கூடல அப்படின்றது இந்த ஊடகம். இப்ப என்ன பேசுறீங்க? சதவீதம் கூடியிருக்கு, சதவீதம் கூடுனா ஆளுங்கட்சிக்கு எதிரானது. முதலமைச்சர் கொடைக்கானல் இருக்கும்போது சொல்றான், ஏன் கொடைக்கானல் கூப்பிட்டு என்ன அப்படி சொல்லின்னு கேட்கலாம்ல. 200க்கு 200, 234 வந்தாலும் வந்துருவோம். அவங்கள கூப்பிடுறது, யாரை கூப்பிட்டு பேசணும், என்ன செய்யணும்? கட்சியில் இன்னைக்கு ஆள் இல்லையா? ராஜீவ் காந்தி கொலை நடக்குது, கட்சிக்காரனை பூரா அடிக்கிறான், முதல்ல தீக்கிற அலுவலகத்தை நோக்குறான். பொன்முத்துராமலிங்கம் மாவட்ட செயலர் காலையில் வீட்டுக்கு போகிறேன், என்ன இந்த மாதிரி ஜீப் வச்சுருந்தார், கொடியை கட்டி கரும்பு கொடியை பூரா எரிச்சுக்கிட்டீங்க. நாங்கள் கொடியை கட்டி அவர் காரில் அலங்காநல்லூர் கேட்டுக்கடை தேவராஜன் ஒருத்தர் இருந்தார், வீடவே கொளுத்தி விட்டாங்க, வீட்டில் துணிமணி கூட இல்லை. அவரை போய் சந்தித்து பேசிட்டு தீக்கிற ஒருத்தர் வந்துட்டு அறிக்கை கொடுக்குறாரு, காங்கிரஸ் அதிமுகவுடைய திருப்பி அடிங்கள் திமுகவுன்னு சொல்லி மதுரை மாவட்டம் பூரா வள வர்றோம். கட்சிக்காரர் எந்திரிச்சு நிற்கிறான். இன்னைக்கு நீங்கள் திமுகவில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க, எவனுக்காவது ஒருத்தனுக்கு தெரியுமா? அது நாங்களாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், ஒரு கவுன்சிலர் கூட ஆனது. ஏன் நீங்க தாய் உள்ளத்தோட எல்லாத்தையும் அனுசரிச்சு கட்சி நடத்துங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, அரவணைங்க. அரவணைக்க மாட்டேன்றீங்களே. உங்களை யாருக்கு அதிகாரி சொல்றதை கேட்கறது, ஆட்சியில் கூட அதிகாரி சொல்றதை கேட்கறது. நீங்க ஒரு முறை தலைமைச் செயலாளர் ஒருவர் துறைமுறையை சொன்னார், தலைமைச் செயலாளர் ஒருவர் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி இப்போ அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் மாவட்ட அவர் அன்னைக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர், அவரையும் அந்த அதிகாரி கூப்பிட்டு பேசும்போது அந்த அதிகாரி அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் கொஞ்சம் ஒரு வார்த்தை விடவுமே இவர் பிடிச்சி கடுமையாக பேசிட்டார். பேசின உடனே எந்திரிச்சு போயிட்டார். போனோடனே கட்சிக்காரனை பாதுகாக்கிறதுக்கு அன்னைக்கு கலைஞர் ஏன் முன்னாடியே எனக்கு கட்சிக்காரன் என் தளபதி ஒரு அதிகாரி ஏன் முன்னாடியே பேசலாமான்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளரை மாற்றினாராம். அதான் கட்சி பாதுகாக்கப்பட்டது. ஏன் முன்னாடியே ஒரு தலைமைச் செயலாளர் பேசலாம். நீங்க அதிகாரி சொல்றது மட்டும் கேட்கறது. யாராவது அறிவாலயத்தில் வரவேற்று கட்சிக்காரனை தண்ணி இல்லாமல் போகணும், காப்பி தண்ணி இல்லாமல் போறவன வறுமைக்காரனை தொண்டனை கூப்பிட்டு பேசுறதுக்கு பூச்சி முறையும் தயாரா இருக்காரா? இல்லை. எப்படி உங்களுக்கு தகவலை சொல்றது? தினேஷ் போனை எடுக்க மாட்டார். இங்க உதயநிதிக்கு ஒரு பிஏ இருக்கார் செந்தில், பேசுறதே இல்லை. இவங்களை பார்க்கறதே முதலமைச்சரை பார்க்குற மாதிரி இருக்கு, பிஏக்களை பார்க்கறது. எளிமையா இருங்க. ஒருத்தர் சொல்லுவார், பழைய கட்சிக்காரர், அண்ணா 56 மாநாட்டுக்கு வரும்போது கார்ல வந்துட்டு இருந்தாங்க, ஆர்ச்சி கீழே விழுந்துருச்சான், வரவேற்பு ஆச்சு, திமுக ஆர்ச்சி. அண்ணாவே இறங்கி வேட்டி கட்டி அந்த ஆர்ச்சை நிப்பாட்டிக்கிட்டு இருந்தாராம். சாதாரண கட்சி தானே, நம்ம சாதாரண சாமானியனுக்கு தானே. நீங்க அதானி அம்பானி மாதிரி கட்சி நடத்துறீங்களாக்க? அறிவாலயத்தை பார்த்தாலே ஒரே கார்பரேட் மாதிரி இருக்கு. இப்படியா கட்சி நடத்துறது? இதெல்லாம் குறைதான். எங்களுக்கெல்லாம் இவ்வளவு வாய்ப்பு இருந்து இப்ப நான் அப்ப அந்த என்கிட்ட பேச்சுவார்த்தை போது என்னுடைய மகன் வழக்கறிஞர் குமரன் உடன் இருந்தார் சென்னையில். அப்பா இவ்வளவு உறுதியான கொள்கை நிலைப்பாட்டில் நிற்கிறாரேனாரு. இந்த 2 நாள் ரிசல்ட் வந்தோடனே வீட்டில் போறா, நீங்க இந்நேரம் போயிருந்தா மந்திரி சட்ட அமைச்சர். நான் அந்த சட்ட அமைச்சர் ஆகிறத பெருசா நினைக்கல. இப்படி எத்தனையோ வாய்ப்பு வாழ்க்கையில இழந்திருக்கேன். கொள்கை, நியாயம், லட்சியம், இதுதான். தாவேகா விஜய் தலைவராக ஏற்றுக்கிறத விட வாழ்க்கையில கேவலம் அதை விட ஒன்றும் கிடையாது. நம்ம யாரை பெரியாரை படிச்சுட்டு, மார்க்ஸை படிச்சுட்டு, ஏங்கல்ஸை படிச்சுட்டு, அதனால பதவின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அம்பேத்கர் என்ன பதவியில் இருந்தார், நம்முடைய மகாத்மா காந்தி என்ன பதவி, பெரியார் என்ன பதவி, சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவை உருவாக்குறதுக்கு பாஜக சதி பண்றான். அந்த சதிக்கு தாவேகா இளைஞர்கள் தவறா போறாங்க. அந்த இளைஞர்களை நாம் திருப்புவதற்கு கல்லூரியில் பிரச்சாரம் பண்ணணும். மறுபடியும் கல்லூரி மாணவர் தேர்தல் நடத்தணும். மாணவர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, தொழிலாளர் அணி, இளைஞரணியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கொன்றக்கூடாது. பரிசீலனை பண்ணுங்க தளபதி ஸ்டாலின். பண்ணுனா நல்லது, இல்லையா நாங்க விட்டுட்டு போற மாதிரி இல்லை. எங்கிட்ட பணம் காசு இல்லை, கொள்கை இருக்கு, உரமா இருக்கும்.
நாங்க 2 இயக்கம் திராவிட இயக்கங்கள் தவறு பண்ணது. தளபதி ஸ்டாலின் தவறு பண்ணல, உதயநிதி பண்ணல. ஆனா அவங்க 2 பேரை காமிச்சு 98 பேர் இங்க பண்றதை ஒத்துக்கறல சமுதாயத்தில். அதான் தோல்வி. இந்த தோல்வி காரணம் என்ன? உங்ககிட்ட கூட்டத்தை உண்மையான கூட்டத்தை சொல்லணும். நம்ம சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்காருன்னா உண்மையிலே திட்டங்களை அந்த மக்களுக்கு துறைமுகம் தொழில சேர்த்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். திமுக அரசுடைய திட்டங்களை சேர்த்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, உங்களுக்கு துறைமுகம் தொழில் ஆளை கொண்டு வந்து எல்லா தொகுதியிலும் உங்களுக்கு அந்த கூட்டத்தை உங்களுக்கு காமிச்சாரு. குளத்தூர்ல வந்து இங்கிட்டு பெரம்பூர், இந்த பக்கம் வெள்ளிவாக்கம், 2 தொகுதிக்கும் போறது வர்றப்ப அந்த காத்து இங்கே அடிக்குது. ஆனா குளத்தூர் மக்கள் பெரும்பான்மையானவரை உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இயந்திர கோளாறு அது வேற. ஆனால் கவனம் செலுத்தல. கவனம் செலுத்திருக்கணும். இன்னும் நம்ம கவனம் செலுத்தல, திரும்ப பார்க்கலன்னு சொன்னா யார்கிட்ட பேசணும், யார் ஆலோசனை நடத்தணும்? நீங்க வந்து யாராவது கூப்பிட்டு வர்றாங்க, யாரோ ஒரு கார்பரேட் கூப்பிட்டு சொல்றாங்க, கூப்பிட்டு வர்றாங்க, பேசுறீங்க, அவனுக்கு சீட்டை கொடுக்குறீங்க. எங்க சீட்டு வாங்கினாங்க? பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்துல இருந்து பேசினாங்களா? கையெழுத்து போட மட்டும் வந்தாங்க. அப்ப எங்க பேச்சு நடந்துச்சு? நாங்க பூரா பட்டாணிக்கல்லை வாங்கிட்டு அறிவாலயத்திலே காத்துக்கு இருக்கிறது, எப்போ வருவாரு பேச்சுவார்த்தை நடத்த. ஆனா பட்டாணிக்கல் வியாபாரி இருக்கேன், அவன்கிட்ட வாங்கிட்டு நாங்கள் விசாம அறிவாலயத்தை உட்காந்துக்கு இருந்தா உங்களுக்கு அப்புறம் பார்ப்போம். கலைஞராவது நெஞ்சில் இடம் இருக்குன்னுவாரு, இவர் அதுவும் சொல்லல. இதயம்னு சொல்றாங்க சார் சில இடத்துல. இதயத்தில் இடம் இருக்குன்னா சொன்னா அதுவா சொல்லணும்ல, அதுவும் சொல்லல. இதயத்திலும் இடம் இல்லை, அறிவாலயத்திலும் இடம் இல்லை. இருந்தாலும் இந்த தாவேக்கா அந்த அமைச்சரவை எப்படி சார் பார்க்கலாம்? எப்படி கூட்டிடும்? அமைச்சரவை எல்லாம் சிரிப்பா தான் இருக்கும், கேலியும் கிண்டலுமா இருக்கும். நீங்க வந்து இந்த இல்லைங்க சார், இந்திய அலையன்ஸ்ல இருக்க பல கட்சிகள்லாம் போகும்போது ஒரு நல்ல ஃபார்ம் பண்ணிடுவாங்க. விஜய் அடுத்த என்ன ஃபார்ம் பண்ண, ஒரு ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா அந்த இந்த டிவி பார்க்க, ஆதித்யா டிவியா, சுட்டி டிவி, நகைச்சுவையெல்லாம் பார்க்கும்ல, இனிமேல் அந்த டிவி சேனல் இழுத்து மூட வேண்டியதான். விஜய் பனையூர் தலைமைச் செயலம் ஊருனா பார்க்கலாம், அந்த சேனலுக்கு இனிமேல் வேலை இல்லை. சுட்டி அது ஆதித்யா டிவியா, ஆதித்யா டிவி, சிரிப்பொலி, இதுகளுக்கெல்லாம் அந்த சேனலுக்கு வேலை இல்லை. ஃபுல்லா இல்லைங்க சார், அவர் ஒரு எம்ஜிஆரா பாக்குறாங்க. உங்களும் பேர் கூட ஆதரவு எம்ஜிஆர் வர முடியும். எம்ஜிஆர் வந்தப்ப எப்படி காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்டுகளா இருந்துச்சு, அது மாதிரி இருக்காங்க சார் இவங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தவறான முடிவு எடுக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன். ஏனென்றால் விஜயை ஆதரிப்பதும் சரிதான், நரேந்திர மோடி ஆதரிப்பதும் சரிதான், விஜயை ஆதரிப்பதும் சரிதான், ஜண்டா அமித்ஷாவை ஆதரிப்பதும் சரிதான். தேர்தலுக்கு முன்பாக இவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க சார், திமுக சரியா ஒர்க் பண்ணல, இளைஞர்களுடைய செல்வாக்கு விஜய்க்கு தான் இருக்கணும். இல்ல, அது அதுல மாற்றம் இல்லை. இளைஞர்களின் வெறுப்பு திமுக மேல் இருந்தது, அதுல மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க திமுக நம்முடைய தளபதி ஸ்டாலின் சிறைக்கு போனாரு, மிசா நெருக்கடி தொடர்ந்து வந்தாரு, நின்றாரு. எல்லா பேர் வீட்டில் வட்டச்செயலாளர் மகன் கூட திமுக மகனத்தை வட்டச்செயலாளர் கொண்டு வர்றாங்க. கிளை செயலாளர் மகன் யாரையும் விடுறதில்லை, திறமையானவனுக்கு வேலையே இல்லை. நீ பாருங்க, மதுரை மாவட்டத்தில் யார் முக்குளத்தோட ஒரேயாள் மூர்த்தியை தவிர யாரையும் அடிக்கல. ஆனா அந்த மக்கள், கிழக்கு தொழில் மக்கள் தெளிவா அடிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன மக்கள் எப்படி பண்ணியிருக்கான்னு கேட்டால், 2 கட்சியிலுமே பணம் கொடுத்தாங்க. இதை விட பெரிய இது என்னன்னு கேட்டால், மக்கள் 2 கட்சியிலையுமே பணம் கொடுத்தோன்னே முன்னாடி என்ன பண்ணுவான்னா, ஏன் வந்து திமுகவுக்கு பணம் கொடுத்தா திமுக மட்டும் வெற்றி பெறும், அதிமுக பணம் கொடுக்காட்டினா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், திமுகவில் பணம் வாங்கிட்டு அதிமுகவுக்கு போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க, அழிய போட்டுருவாங்க. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் 2 கட்சியிலையும் பணத்தை வாங்கிட்டு, அதுக்கு என்ன காரணம் சொல்லி 2 பேரும் கொள்ளையடிச்ச பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிக்கு ஒரு கட்சிக்கு போடுறான்னு தானே கண்டுபிடிப்பான். 3ஆவது கட்சி தாவேக்காக்கு போட்டு விட்டுருவோம், முதலமைச்சர் ஆகிட்ட அடிக்க வந்தா இல்லைங்க, நம்ம விஜய்கிட்ட சொல்லி பூராத்து உள்ளே வச்சு போகிறோம்னு மக்கள்லாம் நினைச்சு 2 கட்சிக்கு பணம் வாங்கின கொள்ளையடிச்ச பணம் தானே நீ வாங்கியிருக்கீங்களா சொல்றாங்க சார். அந்த கருத்து நான் சொல்றேன், பொதுமக்கள் வந்து மோசடி பயிலுக்கு தான். 2 கட்சியும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலனாலே மோசடி தான். கொள்ளையடிச்ச பணம்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்போ நீ அந்த கொள்ளையில பங்கா, கொள்ளை பணத்தில் பங்கா? மக்களை கேட்குறேன், நீ இந்த நியாயம் பேசி போனா வாங்காம போட்டுக்கணும். நீ விஜய்க்கு நீ 2 கட்சியிலையும் தெளிவா வாங்கிட்டு தற்கொலைக்கு ஓட்ட போட்டிருக்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அப்ப நீ அந்த மோசடி பணத்துல, கொள்ளை பணத்துல உனக்கு பங்கு இருக்குன்னா 2 கட்சி அடிச்ச கொள்ளையில உனக்கு பங்கு இருக்கு. பணத்தை 6ஆ இறைச்சாங்க 2 கட்சியும், சாதாரணமா இல்ல.
இதுல அதுல நீங்க பல வட்டச்செயலாளர் ஆட்டையும் போட்டாங்க, பல வட்டச்செயலாளர் இதை வராதுன்னு. நீங்க விஜய் அலை இருக்குன்ற இப்ப நான் என் பேட்டியில சரியாக ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு நடந்த ஒரு பேட்டி கொடுக்குறேன், இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஏதோ ஒரு தவறு நடக்க போகிறது, அமித்ஷாவுடைய ஃபார்முலா இங்க அரங்கேற போகிறது. ஒன்று தகராறு பண்ண போறோம்னு சொல்லி அமித்ஷாவை கூட விஜயை காரணம் காட்டி எடப்பாடி ஜெயிக்க வைக்க போறாங்க, அல்லது எடப்பாடியை காரணம் காட்டி விஜயை ஜெயிக்க வைக்க போறாங்க. கவனமா இருக்குன்னு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து படுது, விஜய்க்கு ஒரு ஏதோ ஒரு சம்திங் ராங் பண்ணி இங்க கொண்டு வர போறாங்க. இந்த இளைஞர்கள்ட்ட வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி அங்கங்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமும் தெரியுது ஜென்சிக்கிட்ட. அவங்க திமுகவுடைய ஆடம்பரத்தை, அதிகாரத்தை, பண்ணையார் போக்க, இந்த குறுநில மன்னர்கள் மாதிரி கார்பரேட் போக்க அவங்க ரசிக்கலை. முன்னாடிலாம் சாதாரண ஒரு சேர் போட மாட்டான், டேபிள் வீட்டில் இருக்கக்கூடிய டேபிளை தூக்கி மேடையில் போட்டு டிராக்டரை கொண்டு வந்து வண்டி மாட்டை நிப்பாட்டி கூட்டம் போடுவோம். 500 பேர் 1000 பேர் செல்வாங்க. அங்கேயே துண்டேந்தி வசூல் பண்ணி சிறப்பு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, வெற்றி கொண்டா பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூட்டத்தின் செலவு ஈடுகட்ட பசுமன் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வருகிறார்கள், பணம் போடுங்கன்னுவாங்க. அதில் 500 ரூபா வரும், அந்த 500 ரூபா வச்சு பேச்சாளர் செலவு கொடுத்து விடுவோம். இப்படி நடத்தும் போது கட்சி நின்றுச்சு. ஃபோனை போடுறது அட்டச்சராது, ஒரு கூட்டத்துக்கு 1 லட்ச ரூபா செலவுனா 10 லட்ச ரூபா வசூல் பண்ணுறது, மிரட்டி உருட்டி. பயனாளிகள் திட்டம் முதலாவது நிப்பாட்டுக்கு 2 கட்சியும் பேச்சை கேட்க வரானா, பயனாளி சோப்பு டப்பா 2 சோப்பு டப்பா, 2 குளியல் டப்பா, 2 சோப்பு, 2 கேர் பண்ணு, 2 இது சீப்பு சோப்பு இதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பொதுமக்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பேச்சுங்க. அவங்க அதிமுக கூட்டத்துக்கும் போறாங்க, திமுக கூட்டத்துக்கும் வர்றாங்க. பொதுக்கூட்ட கலாச்சாரத்தை மாற்றி விட்டாங்க. புது ஆளுங்க வந்து கொள்கை தெரியாத ஆளுங்க அதை பேசும்போது பேச்சா. முன்னாடிலாம் எப்படி இப்போ நாங்கள் சொல்லும் போதே இந்த இடத்துல அதிமுக ரொம்ப தீவிரமாக பேசிட்டாங்க, நம்ம கொஞ்சம் தீவிரமாக பேசணும்னே, அப்படி பேசணும் பேச்சாளருக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ இவங்க எப்போ பேச்சை முடிக்க போகிறீங்க, 10 மணிக்கெலாம் முடிக்க, டாஸ்மாக் அடைக்கணும், அடைச்சி போடுவாங்க, 10 மணிக்கு முடிக்கன்றாங்க. இப்படி கலாச்சாரம் வந்துருச்சு 2 கட்சி. இதெல்லாம் குறைங்க, நான் கீழே இருக்கிறதே சொல்கிறேன். பண கலாச்சாரம் முடிஞ்சு. இனிமே 1000 500 5000 10,000 செந்தில் பாலாஜி மட்டும் அவர் கொடுத்த பணத்துக்கு தப்பிச்சிருக்காரு ஆளு. அதை எழுத்து கொடுக்குறதுக்கு அங்கே சரியா வரல. அம்மன் அடிச்சனால முடியல, அம்மன் அடிச்சு கொள்ளையடிச்சு அமிர்தம் அடிச்சிருக்காரு பாவம் சத்து. இவரு பாட்டிலுக்கு 10 ரூபால விஜய் சொன்னது மாதிரி பாட்டிலுக்கு 10 அடிச்சதுனால ஒரு வலுவா கொடுத்துட்டாரு. அதனால அம்மன் அடிச்சனுக்கு எதிர்த்து கொடுக்க முடியல. இப்ப இந்த கூத்து அரங்கேற போகுது நாட்டில், சட்டசபையிலையும் பனை ஊர்லையும் பார்க்கலாம். ஆனால் இந்த கூத்து மூலமாக இங்கே RSS கால் பதுக்கி விடக்கூடாது. இதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டு எந்த விதத்திலும் விஜயை ஆதரிக்க கூடாது என்பதுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.